இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேவி பயாஸ். அண்ட் இந்த நேவி பயாஸ் ப்ராக்டிக்கல் செஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி சம்வாட் நேவி பயாஸ்னு என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் நேவி இன் த சென்ஸ் இட்ஸ் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எல்லாமே எனக்கு தேவை. அண்ட் பேஸ் இன் த சென்ஸ் இட்ஸ் பியூர்லி தியரம். நம்ம பேஸ் தியரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ நம்மளோட ஸ்கூலிங்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நம்மளோட காலேஜ் திங்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த தியரமை பேஸ் பண்ணி தான் இந்த அல்கோரிதமை நான் என்ன பண்ண போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் லைக் அ ஃபார்முலா. ஃபைன். ஸோ திஸ் இஸ் யோர் நேவி பயாஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு ஆப்பிளுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? What you will say? Obviously red color இருக்கும். And it is of taste something sugarless இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். And then yes, அது ரவுண்டுன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஓகே, ஃபார் டுட்டோரியலுக்காக நான் ரவுண்டுன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வெயிட். கரெக்டாக ஒரு 120 ஒரு 180 ஒரு 170 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆப்பிள் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். வேற கலர் ரெட் கலர் இருக்கலாம், ஆர் எல்ஸ் வி கேன் கோ ஃபார் த கிரீன் கலர் ஆல்சோ. கரெக்டா? ஃபைன். அப்போ போதும்னு நினைக்கிறேன். அப்போ ரெட் கலராக இருக்கணும், ஆர் எல்ஸ் கிரீன் கலராகவும் இருக்கலாம். மைபி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் மைட் பி ஆஃப் ரெட் கலராகவும் இருக்கும், க்ரீன் ஆப்பிளும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ தட் இஸ் அ திங். அண்ட் டேஸ்ட்டு சம்வாட் ஒரு சுகராக எனக்கு இருக்கும். அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கலாம். ஓகே. அண்ட் வெயிட், ஸோ இந்த வெயிட்டில் இருக்கும் அப்படிங்கிறது. ஆல் ரைட், ஃபைன். ஸோ இப்போது ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் ஆப்பிள்னு சொல்ல முடியுமா? ஐ ரிப்பீட். ஸோ ரெட் கலராக இருந்தது அப்படின்னா அது ஆப்பிள்னு சொல்ல முடியுமா? இல்லை க்ரீன் கலராக இருந்தது அப்படின்னா அது ஆப்பிள்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே. ஸோ ஒரு டேஸ்ட்டு சுகராக எனக்கு இருந்தது, லைக் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அப்படின்னா அதை நான் ஆப்பிள்னு சொல்ல முடியுமா? நோ. இல்லை ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே நான் வந்துட்டு ஆப்பிள்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் தட் இஸ் ஆல்சோ நோ. கரெக்ட். அதே மாதிரி தான் வெயிட்டுமே. கரெக்ட். அப்போ வெயிட் இந்த ரேஷியோல இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ஆப்பிள்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இது எல்லாமே சேர்ந்தது தான் இட்ஸ் ஆஃப் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன். கரெக்டாக? அது ரெட் கலராகவும் இருக்கணும், ஆஸ் வெல் எஸ் அது இந்த டேஸ்ட்லேயும் இருக்கணும், சுகராக இருக்கணும், ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்கணும், அண்ட் ஆஸ் வெல் எஸ் இந்த வெயிட்லேயும் இருந்தது அப்படின்னா அதை நான் ஆப்பிள்னு சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லிக்க முடியும். அப்போது எல்லா டேட்டாஸையும் சேர்ந்து வச்சு தான் என்ன பண்ண முடியும், அது ஒரு ஆப்பிளா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட், இதுதான் தீம். ஸோ இந்த தீமை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், நேவி பயாஸை ஃபாலோ பண்ணி சொல்யூஷன் கொடுக்க போகிறேன். ஆல் ரைட். இப்போ இந்த இடத்துல மேக் இட் வெரி கிளியர். ஒரு ஆப்பிளுக்கான டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் இன்புட்டை கொடுத்தாதான் இந்த அவுட்புட்டை என்னால் கெட் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் வந்துருச்சு. ஆமாவா? ஸோ அப்போ நேவி பயாஸ் அப்படிங்கிறதும் அதே தான். ஓகே. ஸோ வில் பி ஹேவிங் த n number of inputs and only one output. இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், நேவி பயாஸ் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்து நம்ம லைக் லாஜிஸ்டிக்காக இருக்கட்டும், லீனியர் ரெக்ரெஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஓகே. பட் அதில் வில் பி ஹேவிங் அ செப்பரேட் இன்புட்ஸ். இப்போ ஒரே ஒரு இன்புட் இருந்தது அப்படின்னா அது சிம்பிள் லீனியர் இருக்கும். மோர் தென் தேட் இருந்தது அப்படின்னா மல்டி லீனியர். இஃப் த இன்புட் இஸ் லைக் ஒரு ஆர்க் ஃபார்மேட்டில் போச்சு அப்படின்னா கேன் கோ வித் பாலினாமியல், ரைட்? ஸோ இந்த இடத்துல இருக்கிற எல்லா டேட்டா நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, இன்புட்டாக கன்சிடர் பண்ணிப்பீங்க. அப்போ தான் வில் கெட் த காம்பினேஷன் ஆஃப் அவுட்புட். ஓகே. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நான் ரெட் கலர் ஆகும் இந்த டேட்டாவை மட்டும் நான் விட்டுறேன்னு நினச்சிக்கோங்களேன். ஐ எம் கோயிங் வித் த டேஸ்ட் ரவுண்ட் இதை மட்டும் நான் வச்சு என்ன பண்ண முடியாது, ஆப்பிளுக்கான டெஃபினிஷன் நான் சொல்ல முடியாது. ஓகே. பிகாஸ் அது எல்லோ விஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ஆப்பிள்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. கரெக்டாக? ஸோ அப்போது everything is considered as
your inputs here. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெய்வி பயாஸ் அப்படிங்கிறது வாட் இஸ் தட் அப்படிங்கிறது. ஃபைன். இப்போ இந்த இடத்துல we will use the இன்னொரு டெக்னிக்கல் வேர்ட் conditional probability. Okay, so conditional probability அப்படிங்கிறது இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ நார்மல் ப்ராபபிலிட்டின்னு என்னன்னு சொல்லுவோம், இட்ஸ் ஆஃப் 50-50 சான்சஸ். கரெக்டாக இப்போ நான் ஒரு காயின் டாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஹெட்டாக விழுறதுக்கும் 50% சான்சஸ் இருக்குது, இல்லை அது டெய்லாக விழுகிறதுக்கும் 50% சான்சஸ் இருக்குது. கரெக்டா? ஆனால் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், லெட்ஸ் ஹாவ் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நான் வச்சுக்கிறேன். அந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வி ஹாவ் ஒரு 10 பால்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அந்த 10 பால்ஸில் வி ஹாவ் 4 ரெட் கலர் பால்ஸ் அண்ட் 3 green கலர் பால்ஸ். மீது என்ன இருக்கு? ஸோ அகெயின் 3 ப்ளூ கலர் பால்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து அந்த பாக்ஸ்குள்ளார வந்துட்டு என்னோட ஹேண்டை நான் விட்டுறேன். ஓகே, அதுக்குள்ளார எனக்கு க்ரீன் கலர் பால் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். ஓகேவா? விச் மீன்ஸ் இந்த பால் தான் எனக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். ஓகே, ஐம் கிவிங் த கண்டிஷன். கரெக்டாக? மை கண்டிஷன் என்னது? க்ரீன் கலர் பால். இல்லை எனக்கு ரெட் கலர் பால் வரணும் அப்படின்னா தட் இஸ் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது பாக்ஸ், அந்த பாக்ஸ்குள்ளார ஐ நீட் டு கோ வித் த க்ரீன் கலர் பால் அப்படின்னா இட்ஸ் ஆஃப் டோட்டல் என்ன இருக்குது? ஸோ இட் இஸ் ஆஃப் 3 க்ரீன் கலர் பால்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் 10. அப்போது இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? ஸோ தட் இஸ் யோர் ப்ராபபிலிட்டி இது. ஓகேவா? இதை தான் நாம் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ இதோட ப்ராபபிலிட்டி இட் இஸ் ஆஃப் 0.3 அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இதை வச்சு தான் என்னோட என்டையர் நெய்வி பயாஸுமே நான் என்ன பண்ணிக்க போகிறேன், அவுட்புட்டை நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கண்டென்ட் ஹியர். அண்ட் இதில் நாம் ஃபர்தர் மூமெண்ட்ஸை நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ இங்கே we need to get into the library functions. and அதில் நான் ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறது numpy, because as you know that it is only for the which is numerical pythonக்காக ஏதோ ஒரு mathematical calculations நம்ம லைக் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா I need to go with the numpy. Great. இப்போ going back with the matplot library. ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஸோ mathematical plotting library is for your visualization partsக்காக. ஓகே, ஸோ லைக் ட்ரெயின் செட் டேட்டாஸாக இருக்கட்டும், டெஸ்ட் செட் டேட்டாஸாக இருக்கட்டும், இதோட விசுவலைசேஷன் பார்ட்ஸ் நான் என்ன பண்ணிக்கலாம், மேத்தமெட்டிக்கல் பிளாட்டிங் லைப்ரரி மூலிமா நான் அதை என்ரிச் பண்ணி டிஸ்பிளே பண்ணவும் முடியும். கிரேட். ஸோ பேண்டாஸ் இட்ஸ் பியூர்லி இட் இஸ் ஃபார் யோர் விச் இஸ் டேட்டா கிளீனிங் ப்ராசஸ்க்காக. ஆனால் அதில் நான் நல் செட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அன்டிஃபைன் டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்க முடியும், க்ளீன் பண்ணிக்க முடியும். So these were some of the importing the libraries functions. Next என்ன பண்ணணும்? So obviously it is of data set importing. So இதில் நான் ஒரு சின்ன data set எடுத்திருக்கேன், that is iris data set. Sorry, அதுக்கு முன்னாடி libraries import பண்ணணும். And then going with this. இப்போ அந்த data set எடுத்துக்கலாம். So it is sepal length, sepal width, petal length, petal width and spectac. So இப்போ இந்த sepal இது ஒரு ஃப்ளவரோட லைக் குரூப்பிசம். ஓகேவா? இப்போ எப்படி லைக் நம்ம அதில் ரோஸ் எத்தனை கலர்ஸ் வேணா இருக்கும், இல்லை ரெட் கலரில் இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், கரெக்டாக எல்லோ கலரில் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது we have some classifications. ஓகே, இந்த டைப்பில் இருந்தது அப்படின்னா அது இந்த ஃப்ளவரு. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் அபவுட் ஹியர் வி ஆர் டூயிங். அப்போ இந்த ஃபார்மேட்டில் இந்த காம்பினேஷனில் இருந்தது அப்படின்னா அது செட்டோசா, அண்ட் இந்த காம்பினேஷனில் இருந்தது அப்படின்னா அது வெர்சிகலர், அண்ட் தென் இந்த காம்பினேஷனில் இருந்தது அப்படின்னா அது வெர்ஜினிகா. ஓகேவா? ஸோ வி ஹாவ் அ
three format here. Okay, so the versicolor, virginica and then setosa. Fine. இப்போ அதை என்ன பண்ணிக்கிறேன், நான் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு பாருங்களேன். இது எல்லாமே சேர்ந்தது தான் வெர்ஜினிகா அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதே மாதிரி இது எல்லாமே சேர்ந்தது தான் இட் இஸ் ஆஃப் வெர்சிகலர் அப்படின்னு நான் பார்த்துக்க முடியும். கரெக்ட். அப்போ அதில் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஐ எம் கோயிங் வித் த எக்ஸ் அண்ட் ஒய் டேட்டாஸ். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் டேட்டாஸில் என்ன பண்ணிக்கிறேன், நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மை இன்புட் அண்ட் திஸ் இஸ் மை அவுட்புட். ஓகே, ஸோ இது எல்லாமே எனக்கு இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ இட் இஸ் அ டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஆல்ரைட், ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐம் கெட்டிங் இன் டு த ஸ்பிளிட்டிங் ப்ராசஸ். ஸோ இந்த ஸ்பிளிட்டிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வி கோ வித் த sklearn மாடல் அண்ட் அதில் ஐம் கெட்டிங் இன் டு த x test and y test and so on. Okay, so if the x test is somewhat like 0.25 வச்சுக்கிறேன் and random state it is of 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ரேண்டம் ஸ்டேட் இதுக்காக 0 வச்சுக்கிறோம் அப்படின்னா என்னோட என்டையர் டேட்டாவுமே இட்ஸ் ஆஃப் ஃபுல் ஃப்ளெஷ்லி லைக் ஒரே ஃபார்மேட்ல இருந்தது அப்படின்னா தென் தட் இஸ் மை ரேண்டம் ஸ்டேட் ஆஃப் 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் நாம் பார்க்கும்போது வி ஹாவ் அ 3 type ஆஃப் naive bias are there. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது Gaussian naive bias அண்ட் மல்டினாமியல் naive bias. ஓகே, ஸோ Gaussian naive bias அப்படின்னு நான் பார்க்கும்போது கண்டினியூஸ் டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா அது நம்ம Gaussian naive bias அப்படின்னு நான் சொல்லலாம். இல்லை என்கிட்ட டிஸ்கிரிட் டேட்டாஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 012 012 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இட்ஸ் ஆஃப் டிஸ்கிரிட் டேட்டா. இல்லை பைனரி ஃபார்மேட் ஆஸ் யூ நோ வெல், கரெக்ட், 01 இது மட்டும் இருந்தது அப்படின்னா இட்ஸ் ஆஃப் பைனரி ஃபார்மேட். ஓகே, அப்போது என்னோட டேட்டா செட்டில் எந்த மாதிரி டேட்டாஸ் எனக்கு லை ஆயிருக்கோ அதை வச்சு தான் நான் என்ன பண்ண முடியும், என்னோட naive biasோட மாடலை நான் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதில் ஒவ்வொன்றா நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் and then we can get the good model there. ஓகேவா, ஃபைன். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், நான் ஐம் யூஸிங் த Gaussian naive bias. ஓகே, ஸோ Gaussian naive biasை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன், இம்போர்ட் பண்ணிக்கிறேன், மல்டினாமியலும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், பெர்னாலையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் யூஸ் பண்ண போகிறது என்னமோ ஏதோ ஒன்று தான். ஓகே, ஃபர்ஸ்ட்டு Gaussian naive biasை வச்சு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இட்ஸ் கோஸ் வித் த Gaussian naive bias. ஓகே, அண்ட் இதில் ஃபிட்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ட்ரெயின் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஐம் கோயிங் வித் த Gaussian naive biasை வச்சு நான் ட்ரெயின் பண்ணும்போது I'll get the prediction. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா we have to go with the y predict and then y test. Correct. இப்போ இதில் y test is your actual data and y predict is your as usual predicted data. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் வெர்ஜினிகா கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா, ஐ மீன் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கா, வெர்சிகல் செட்டோசா இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு 38 டேட்டாஸ் என்கிட்ட இருக்கு. ஓகே, அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், சைமல்டேனியஸாக இந்த மாதிரி வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் திங்க் இட் வெரி கிளியர், இந்த மாதிரி நான் ஒரு 37னா ஓகே ஃபைன், ஒரு 50னா கூட இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஓகே. ஒரு 500 ஒரு 600 இல்லை லேக்ஸ்லாம் போச்சு அப்படின்னா இந்த மாதிரி நான் சைமல்டேனியஸாக வச்சு பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக இல்லை. கரெக்ட். ஸோ அந்த இடத்துல எனக்கு மேனுவலானா நிறையா பக் அண்ட் எரர் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. கரெக்ட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஆல்டர்னேட்டிவ் வேவா ஐம் யூஸிங் த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போது இட்ஸ் வெரி சிம்பிள். எரர்ஸை லைக் பேஸ்ட் அப்பான் த எரர்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரெடிக்டட் டேட்டா வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட மாடல் எந்த அளவுக்கு அக்யூரசி கொடுக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஸ்கோர். ஸோ ஸ்கோர்னா என்னன்னு நம்ம பார்த்துருந்தோம். எஸ், ஸோ விச் எந்த அளவுக்கு என் மாடல் அந்த டேட்டாவில் ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் இட் இஸ் ஆஃப் ஆப்வியஸ்லி ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இட்ஸ் ஆஃப் பியூர் அண்ட் பியூர்லி அக்யூரசி பேஸ்ட். ஓகே, ஸோ என்னோட மாடல் 0.8க்கு மேலே இருந்தது அப்படின்னா மேக் இட் வெரி கிளியர்.
ஸோ இட் இஸ் ஆஃப் 0.8க்கு அபோவாக இருந்தது இல்லை ஈக்குவல் டு அபோவாக இருந்தது அப்படின்னா ஓகே ஸோ இட் இஸ் குட் மாடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இட்ஸ் குட் மாடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இஃப் இட் இஸ் 0.8க்கு தட் இஸ் ஆஃப் 80%க்கு கீழே இருந்தது, ஒரு 70 இல்லை 60 இல்லை 30 40 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தென் இட் இஸ் அ பேட் மாடல். இப்போ என்ன சொல்ல போனோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் வருதுன்னு வச்சுப்போம். ஓகே ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்? 50 மார்க் எடுத்தால் பாஸ். ரைட். இப்போது நீ 50க்கு கீழே எடுத்துட்ட, ஒரு 49 இல்லை 48 எடுத்துகிட்டு கூட வச்சுக்கோங்க. ஸோ தே வில் பி அனௌன்ஸ் தட் ஆஸ் அ பாஸாக ஃபெயிலா? எஸ், இட் இஸ் ஆஃப் ஃபெயில். கரெக்டா? அப்போ நீ என்ன பண்ணுவேன்? திரும்பியும் ரிவால்யூஷனோ இல்லை திரும்பி என்ன பண்ணுவேன்? அந்த எக்ஸாமை திருப்பி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ இஃப் யூ நாட் ஸ்கோர்டு அபோவ் 80% இன் த சென்ஸ் என்ன பண்ணிப்ப? திரும்பி அதை லேர்ன் பண்ணி திரும்பி அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புவேன். கரெக்ட்? அதே தான் இங்கேயும் பண்ண போகிறீங்க. இப்போ உங்கள் மாடல் 80%க்கு மேலே இல்லை அப்படின்னா தென் தட் இஸ் யோர் மிஸ்டேக். ஸோ அந்த மாடலில் திரும்பி என்ன பண்ணணும்? ரீட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ அதை தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் அண்ட் அதில் ஒய் டெஸ்ட்டையும் ஒய் ப்ரெடிக்டையும் நான் இங்கே எடுத்துக்கிறேன் பிகாஸ் தட் இஸ் மை ஆக்சுவல் அண்ட் ப்ரெடிக்டட் டேட்டா. அண்ட் அதோட அக்யூரேசி நான் இங்கே ஃபைன் பண்ணும்போது ஐ கேன் கெட் த அக்யூரேசி கால் 1%. தட் இஸ் 100% ஆஃப் அக்யூரேசி எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே என்ன சொல்ல போனோம் அப்படின்னா இந்த சிஎம் ப்ரெடிக்ட் பண்ணி பாருங்கள், ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி உங்களுக்கு மர்ஜ் ஆகிருக்கும். ஓகே ஸோ நமக்கு இருக்கிறது 3 types ஆஃப் திங்: செட்டோசா, வெர்சிகலர் அண்ட் வெர்ஜினிகா. கரெக்ட்? இப்போ இந்த இடத்துல செட்டோசா, வெர்சிகலர் அண்ட் வெர்ஜினிகா அப்படிங்கிறத எனக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு. சின்ஸ் இட் இஸ் ஆஃப் 0.8க்கு மேலே இருக்கிறதுனால யூ கேன் சே இட் ஆஸ் அ குட் மாடல். ரைட்? ஃபைன். இப்போது இதே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு மெத்தோடு இருக்குது, ஃபைண்டிங் த அக்யூரேசி. ஸோ இது உங்களோட ஃபார்முலா மெத்தட். ஓகே ஸோ பேஸ்ட் அப்பான் த ஃபார்முலா வச்சு நான் என்ன பண்ணலாம்? அதை அவுட்புட்டாக நான் கொண்டு வர முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாலாம் இருக்கும், டிவைடட் பை சம்திங் சம்திங் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் வி ஹாவ் அனதர் ஃபார்மேட் கால் ஃபங்க்ஷன் ஃபார்மேட். நம்ம ஆல்ரெடி ஸ்கோர் பார்த்துருப்போம்ல, அது கூட நான் என்ன பண்ணிக்கிறேன்? அக்யூரேசி ஸ்கோரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இன் திஸ் ஐ கேன் கெட் இன் டு த அவுட்புட். ஸோ அவுட்புட் சேமாக தான் வரும், பட் அதோட மெத்தட் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே இது எல்லாமே என்னோட காஸியன் நைவி பாயஸை வச்சு நான் யூஸ் பண்ணது. இஃப் ஐம் கோயிங் வித் மல்டினாமியல் நைவி பாயஸ் இந்த சென்ஸ், இப்போ இதோட அவுட்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆஃப் 100%. இப்போ நான் மல்டினாமியல் வச்சு நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், ஆனால் அதை வச்சு நான் ட்ரெயினும் பண்ணிக்கிறேன் அண்ட் அதை வச்சு நான் ப்ரெடிக்டும் பண்ணிக்கிறேன். இப்போது அதோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது யூ கேன் see the huge differences and it is 57. தப்பான ஒரு நைவி பாயஸ் சூஸ் பண்ணுறப்ப we get these kind of outputs. இப்போ பெர்னௌலி இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வச்சு நான் ட்ரெயின் பண்ணுறேன் அண்ட் அதை வச்சு நான் ப்ரெடிக்டும் பண்ணுறேன். அண்ட் இப்போ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வச்சு அக்யூரேசி நான் கண்டுபிடிக்கும் போது it is of 0.23. அப்போது ஒரு தப்பான ஒரு மேட்ரிக்ஸ் இல்லை ஒரு தப்பான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஐ வில் கெட் தீஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்சஸ். ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரிகார்டிங் தி நைவி பாயஸ் அண்ட் திங். அண்ட் இது இல்லாமல் என்னோட என்கோடிங் ப்ராசஸும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த என்கோடிங் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்போம். So encoding in the sense string format either it is of integer or float ஆவோ மாத்துறது தான் encoding. Okay and then இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நாம் ஒன் நாட் என்கோடிங் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம், அதாவது ஸ்ட்ரிங்கை ஃப்ளோட்டாக மாற்றுறது. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேபிள் என்கோடிங்காக மாற்ற போகிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் லேபிள் என்கோடர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அண்ட் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெட் மீ டேக் மை டேட்டா செட். இதில் என்ன இருக்குது? செட்டோஸா அவுட்புட் என்னவா இருக்குது? செட்டோஸா, வெர்சிகலர் அண்ட் வெர்ஜினிகா.
கரெக்டா? இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு அவுட்புட்டாக நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், அதாவது நம்பராக நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், இன்டீஜராக. ஓகே, இப்போ எப்படி லைக் எம் சைஸை வந்து நம்ம 26 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லை வந்து எஸ் சைஸை நம்ம வந்து 30 அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம ட்ரெஸ் எடுக்கும்போது ஸோ சேம் லைக் தட் இங்கே நான் என்ன பண்ணுறேன், லேபிள் என்கோடர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் த சென்ஸ், எஸ், அதை ட்ரெயின் பண்ணி அதை அப்படியே நான் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சும் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட அவுட்புட்டை போய் பாருங்க, it will be like 0 in the sense it is of Setosa, 1 in the sense it is of versicolor, so 2 in the sense it is of your virginica. Okay, so இதை வச்சு நான் என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியரா என்னோட அவுட்புட்ஸை நான் கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, so this is about the navy bias here. And இந்த navy bias-ஐ நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டஸ்ட் அல்கோரிதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இட்ஸ் ஈஸி டு லேர்ன் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அல்கோரிதம் ஆஃப் மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்சஸ் நைவி பயாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் நான் என்ன பண்ணிப்பேன், எஸ், இட்ஸ் ஆஃப் இண்டிபெண்ட்டாக எடுத்துக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ண தேவையில்லை, இதை நீங்கள் கட் ஷார்ட் பண்ணிவிடுங்க, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே இந்த ஒரு மெத்தடாலஜியுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒர்க் இட் அவுட் and we can meet in the next video.